பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்று கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சிவம் பண்ண கடவுள் எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய சத்தியத்துக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் வாக்கு தத்தங்களுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். தேவனே, இந்த நாள் சுவாமி வார்த்தை நாங்கள் தியானிக்கும் போது உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதிக்க தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் சுவாமி நாங்கள் யார் என்பதை நாங்கள் உணர்ந்து, நாங்கள் இயேசு பிள்ளைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து விசுவாசித்து அதன்படி ஜீவிக்க நீர் எங்களை பலப்படுத்துமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கொள்கிறோம். ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்று கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாகும்படி, யாருடைய பிள்ளைகளாகும்படி? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளை. ஒரு அருமையான ஒரு பாடலை நாம் நம்முடைய ஆராதனையில் நாம் பாடுவதுண்டு. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஒரு அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை நாம் பாடும் பொழுது நான் இயேசுவின் பிள்ளை என்பதை நாம் அறிக்கையிடுகிறோம். நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளையா நான் இருப்பதினா எனக்கு ஒரு பயமும் இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமா இருப்பேன் என்று நாம் அந்த பாட்டின் மூலமாக நாம் அறிக்கையிடுகிறோம். அருமையான ஒரு பாடல். நாம தேவ ஆலயத்தில் நாம் குடி வரும் போது அந்த பாடலை போல் நாம் எத்தனையோ பாடல்களை நாம் பாடினோம், தேவனை துதிக்கிறோம். ஆனால் நாம நம்முடைய இல்லங்கள் திரும்பின பிறகு நாம் பாடின பாடல்களை நாம் மறந்து போகிறோம். நாம தேவ ஆலயத்தில் நாம் கூடி வரும்போது நாம் எதை நாம் அறிக்கையிட்டோம் என்றதை நாம் மறந்து போகிறோம். நாம் பழைய வாழ்க்கைக்கு நாம் திரும்புகிறோம். நாம் இயேசுவின் பிள்ளை, நாம் இயேசுவின் பிள்ளைகளாகும்படி தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவன் எங்கே நாம் படிக்கிறோம்? 12ஆம் வசனத்தில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்று கொண்டவர்கள் எத்தனை பேர்? விசுவாசம், அவரை ஏற்று கொண்டவர். நாம் தேவனை இயேசு விசுவாசிக்கும் போது, நாம் இயேசு நம்முடைய ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி
தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் எப்போது என்னுடைய இருதயத்தின் கதவை திறந்து, வாருமையா போதகரே, வாருமையா இயேசு சுவாமி, வாருமையா நீருடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணும், நீர் என்னை ஆளுகை செய்யும் என்று நாம் தேவனை அழைக்கும் பொழுது அவர் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுங்க, நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு நமக்காக அன்று கன்னி மரியாதத்தில் உற்பவதியாகி நமக்காக அன்று சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி நமக்காக மரித்து உயிர் தந்தார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று நாம் வேண்டாம் வாசிக்கிறோம். நாம் எப்போது இயேசு எனக்காக உலகத்திற்கு வந்தார், எனக்காக மரித்து உயிர் தந்தார் விசுவாசினால் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் அந்த அதிகாரத்தை, தேவன் நான் அல்ல, எந்த ஒரு போதகரும் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்க முடியாது. தேவன் ஒருவரே அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்க முடியும். ஆக நாம் நம்முடைய வானத்தின் பூமி உண்டாக்கின தேவனை நாம் பார்த்த அப்பா பிதாவே என்று நாம் அழைக்கிறோம் என்றால் நமக்கு அவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் என்னுடைய ஊழியக்காரனாக வேதாகமத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. தேவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. தேவன் மட்டுமே அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியும். என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு நீங்கள் இயேசு உங்களுடைய இரட்சகர் என்றதை நீங்கள் விசுவாசித்தீர்களோ, அன்றே நீங்கள் இயேசு பிள்ளைகளாக ஆக்கப்பட்டீர்கள். முதலாவதாக நாம் இயேசு பிள்ளை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் நாம் சொல்ல வேண்டும், நான் இயேசுவின் பிள்ளை. நான் யாருடைய பிள்ளை? தெய்வாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தருடைய பிள்ளை. நான் பரிசுத்த தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுடைய பிள்ளை. அதை நான் ஒவ்வொரு நாள் நமக்கு நாம் உணர்த்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா நான் பிள்ளைக்கு நாம் சொல்ல வேண்டும், நீ இயேசுவின் பிள்ளை. You are a child of Jesus. நீ இயேசுவின் பிள்ளை. ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கு நாம் சொல்லி 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 நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். தமிழர் சொல்வார்கள், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுமே. நாம் பிள்ளைகள் தொட்டில் இருக்கும்போது நாம் கற்றுக் சொல்ல வேண்டும், நீ இயேசுவின் பிள்ளை, நீ இயேசுவின் பிள்ளை, நீ இயேசுவின் பிள்ளை. பிள்ளைகள் வளர வளர நாம் சொல்லணும், இயேசுவின் பிள்ளை, நீ இயேசுவின் பிள்ளை. நீ இயேசுவின் பிள்ளையாக இருப்பதினா இயேசு கேட்ட வாக்கை நீ வாழ வேண்டும். நீ ஒரு விசேஷமான ஒரு பிள்ளை. நாம் பிள்ளைகளுக்கு நாம் அதை ஊற்றி 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 நாம் வளர்க்க வேண்டும். நான் இயேசுவின் பிள்ளை, நாம் விசுவாசிக்க வேண்டும். அதன்படி நாம் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். நான் இயேசுவின் பிள்ளை என்பதை மற்றவர்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் பார்க்க வேண்டும். நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன் நான் பரிசுத்த யாக்கோபு அழைத்து நான் உதவி குருவானவராக நான் பணி செய்து கொண்டு வந்தேன். அப்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு வீட்டுக்கு நான் சென்று அங்கே நான் வேதாகம ஆராய்ச்சியை நான் நடத்துவதுண்டு. அந்த அந்த வட்டாரத்தில் உள்ளவர்கள் அந்த வீட்டுக்கு வருவார்கள். அந்த வட்டாரத்தில் அங்கே கரண்ட் இல்லை. ஆகையால் அவர்கள் எல்லோரும் இந்த மெழுகுபத்தி மண்ணெண்ணெய் விளக்கை தான் பாய்ப்பார்கள். அப்போ இந்த வேதாகம ஆராய்ச்சிக்கு நாங்கள் கொடுப்பது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அங்கே வீட்டில் உள்ள எல்லா மண்ணெண்ணெய் விளக்கையும் அங்கே ஹாலுக்கு கொண்டு வந்துடுவார்கள். அப்போ நாங்கள் எல்லோரையும் ஒருத்தர் பார்க்க முடியும். வேதாந்த வாசகத்துக்கு உதவியாகும். அப்போ நாங்கள் பொதுவாக நாங்கள் இந்த சில துதி பாடல்களை பாடி வேதாந்தத்தை வாசித்து ஆராய்ச்சி, அது பிறகு நாங்கள் செபத்தில் நாங்கள் ஈடுபடுவோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை
ஒரு வெள்ளிக்கிழமை நாங்கெல்லாம் முடிச்சிட்டோம். பாட்டு படி வேண்டாம் ஆராய்ச்சி ஜெபம்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு சிறு பொடிய அந்த வீட்டில் உள்ள பொடிய டக்குன்னு எந்திரிச்சு குஸ்தி மகம் போனோம். எல்லாம் இருட்டா இருக்கு பாருங்க, எல்லாம் இருட்டா இருக்கு. அப்ப அம்மா கேட்டாங்க, டேய் 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 எங்கடா போற? அவன் சொன்னான், உசு வருதுமா, நான் பாத்ரூம் போறேன். அங்க போதா பேய் இருக்குடா, அங்க போ அது பேய் இருக்குறாங்க. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. இப்பதான் தேவனை துதித்து வேதாந்தம் வாசித்து வேதாந்த ஆராய்ச்சி ஜெபம் பண்ணி முடிச்சிருக்கோம். அந்த பயம் பாருங்க, நம்ம சில வேளை நான் பிள்ளைகளுக்கு அந்த பயத்தை ஊட்டி நான் வளர்க்கிறப்ப தெய்வ பயம் அல்ல, பிசாசின் பயம். அங்க போகாத பூச்சாண்டி இருக்கிறான், இங்க போகாத பூச்சாண்டி இருக்கிறான், அங்க போகாத பேய் இருக்கு பாருங்க. அந்த சின்ன வயசுல அந்த அம்மா அதை ஊட்டி வளர்க்குறாங்க பாருங்க. இருட்டான இடம், பாத்ரூம்ல லைட் இல்லை, அங்க பேய் இருக்கும். ஆனா அந்த பொடி அண்ணா அம்மா அப்பா சொன்னா நீங்க ஞாபகம் இருக்கு பாருங்க, அம்மா நான் ஏசுன் பிள்ளைமா, நான் ஏசுன் பிள்ளை, ஏசப்பா கூட இருக்கிறாரு என்ன அம்மான்னு பாத்ரூம் எல்லாம் இருட்டா இருக்கு பாருங்க. பாருங்க அந்த சிறுவன் அவனுக்குள் அந்த ஒரு நம்பிக்கை பாருங்கல்ல, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளையாக நான் இருப்பதினால் என் இயேசப்பா என்னுடன் இருக்கிறார், அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார். பாருங்க அந்த நம்பிக்கை பாருங்க. அதான் சொல்ல பாருங்க, நம்ம பாட்டு பாடும், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. உண்மையாகவே நாம் பயம் இல்லாமல் நாம் ஜீவிக்கிறோம். உண்மையாக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சந்தோஷமாக நாம் ஜீவிக்கிறோம். இல்லைன்றால் கோயிலுக்கு வரும்போது பாட்டு பாடும்போது நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை கையில தட்டி பாட்டு பாட்டு அதோடு முடிஞ்சு. வீட்டுக்கு போனோம், வீட்டில் இறங்கின உடனே காட்டில இறங்கின உடனே பயம், கவலைகள் இல்லை. பாருங்கள், இங்கே இயேசு நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் எப்போது நாம் இயேசுவை, இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர் திறந்தார், இயேசு எனக்காக மறுபடியும் வரப்போகிறார் என்று நான் விசுவாசிப்பேனோ, எப்போது என்னுடைய கதவை நான் என்னுடைய இறுதி கதவை திறந்து வாரமையா அப்போதுகிறேன் வந்து என்னிடத்தில் தங்கு நான் ஏற்றுக்கொள்கிறேனோ, நான் அவருடைய பிள்ளையாக நான் ஆகிறேன். நான் இயேசு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். இன்னொரு பாட்டை பாடும் பாருங்க, சங்கீதத்திலிருந்து, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கோ குறை ஒருபோதும் இராது. நாம் பாட்டு பாடும் பாருங்க, விசுவாசிக்க வேண்டும். ஆம், சிங்கக்குட்டிகள் பட்டினியாக கிடக்கும், ஆனால் நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். என்றால் அவர் என்னுடைய தகப்பன், என்னுடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளை, என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம், நான் இயேசுவின் பிள்ளையாக நான் இருப்பதினால் இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக நான் ஆவலுடன் நான் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். நான் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த வெளிப்படுத்த சுவிசேஷ வாசிக்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஆமா அப்படியே போறீங்க, இல்ல பாஸ்டர் வாசிக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு பாஸ்டர். இயேசுவின் வருகை குறித்து வெளிப்படுத்த சுவிசேஷம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இயேசு பிள்ளைகளாக நான் இருப்பதினா இயேசு இரண்டாம் வருகைக்காக நாம் ஆவலும் நாம் காத்துக் கொண்டிருக்கோம். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. இயேசு இரண்டாம் வருகை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே அல்ல. நான் இயேசு பிள்ளையாக நான் இருப்பதினால் அவருடைய வருகைக்காக நான் ஆவலும் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். வாரமையா, come Lord Jesus, எப்போது அவர் வரப்போகிறார் நான் ஆவலும் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். அவர் உலகத்தை நியாயத்திற்கு வரப்போகிறார். பாவத்திற்குள் ஜீவிக்கிறவர்கள் நியாயத்திற்கு வரப்போகிறார். அவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஜீவிக்கிறவர்கள் நியாயத்திற்கு வரப்போகிறார். ஆனால்
நம்மை அவருடைய பிள்ளைகளை அவருடைய ராஜ்யத்துக்குள் ஏற்றுக்கொள்ள நம்மை அவர் வரப்போகிறார். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விசுவாசிங்க. நீங்கள் இயேசுவின் பிள்ளை என்று, நான் இயேசுவின் பிள்ளை. ஏன் நான் உங்களுக்கு சொல்லுறேன், எனக்கு அந்த அதிகாரம் இல்லை, வேண்டாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பிரசங்கா சொல்றாங்கன்னு கவலைப்படாதீங்க. சில பிரசங்கா சொல்லுவாங்க, நீங்க இதை செஞ்சாதான் நீங்க இயேசுவின் பிள்ளை ஆக முடியும், நீங்க பல பல பாஷையில் பேசினா நீங்க இயேசுவின் பிள்ளை ஆக முடியும், நீங்க அதை செஞ்சாதான் இயேசுவின் பிள்ளை ஆக இல்லை. வேண்டாம் படி. என்றைக்கு நாம் இயேசுவை ஒருவன் இயேசு ஏற்றுக்கொள்கிறானோ, என்றைக்கு ஒருவன் இயேசு அவனுக்காக மரித்து உயிர்த்தால் விசுவாசிக்கிறானோ, அவன் தேவனுடைய பிள்ளைகளாகப்படி தேவன் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். அந்த அதிகாரத்தை பெற்று நாம் இயேசு கேட்ட ஒரு வாழ்க்கை நாம் ஜீவிக்க வேண்டும். பாவத்துக்குள்ளாக அந்த பழைய வாழ்க்கை நாம் விட்டு புது வாழ்க்கை நாம் ஆரம்பிக்க வேண்டும். புது வாழ்க்கை நாம் ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது ஜனங்க பார்த்து சொல்லுவாங்க, ஓ கொஞ்சம் வித்தியாசம் நான் பார்க்குறோம், முந்தைக்கும் வித்தியாசம். ஜனங்க நம்ம பார்த்து சொல்ல வேண்டும் பாருங்க. நம்ம பார்த்தோம் நாம் தெரியணும் பாருங்க. நம்ம ஏசி பிள்ளை தான் அவங்களுக்கு தெரியணும். நம்ம சொல்லாமல் அவங்களுக்கு தெரியணும் பாருங்க. சொல்லிதான் தெரிஞ்சுன்னா நானும் என் மனைவியும் இந்தியாவுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவுக்கு போயிருந்தோம். அப்போ இந்த சென்னைக்கு போயிருந்தோம். சென்னை பக்கம் அங்கே போனால் எல்லாம் தமிழவங்க தானே. சென்னையில் எல்லாம் தமிழவங்க தானே. முன்னுக்கு பார்த்தா தமிழ், பின்னுக்கு பார்த்தாலும் தமிழ், எங்கே பார்த்தாலும் தமிழவங்க. நானும் ஒரு தமிழ், மனைவியும். ஆனால் அவங்க அந்த இந்தியாவில் உள்ள இந்தியா ஜனங்களுக்கு எங்களை பார்த்தோன்னா அவங்க தெரிஞ்சிச்சு பாருங்க. நாங்கள் இந்தியாவில் உள்ளவங்கள நாங்கள் வேறொரு நாட்டிலேருந்து நாங்கள் அங்கே பேர் கொண்டு அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்க. நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வெளிச்சல வந்திருக்கிறோம்ல, எங்களை பார்த்தோன்னா அவங்க சொல்லி, ஓ வாங்க 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 ஐயா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஓ நாங்கள் மெலிஷியாவில் வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க வாங்க. அநேகமாக நாங்கள் பேசல, நான் தமிழ் தான் பேசினேன், அவங்களும் தமிழ் தான் பேசினாங்க. ஆனால் நான் பேசுகிற தமிழுக்கு அவங்க பேசுகிற தமிழ் வித்தியாசம் பாருங்க. அநேகமாக நாங்கள் போட்டிருந்த உடைகள் வித்தியாசமாக கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். நடக்கிற விதம் பார்த்தோம், ஓ இங்கே நம்ம நாட்டில் உள்ளவங்க அல்ல, வெளிநாட்டில் இங்கே வந்திருக்காங்க, பாத்திரம் அவங்க தெரிஞ்சிருச்சு பாருங்க. அதே போல் கிறிஸ்தவர்களாக நம்மை மற்றவர்கள் பார்த்தோம்னா அவங்க தெரியணும் பாருங்க. நம்ம வித்தியாசம் அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் அவங்க வித்தியாசத்தை காண வேண்டும். தேவனுடைய பரிசுத்தத்தை அவர்கள் காண வேண்டும். தேவனுடைய குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் காண வேண்டும். ஆவின் கனிகளை அவர்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் இயேசுவின் பிள்ளை. இயேசுவின் பிள்ளை பயத்திற்குள் ஜீவிக்காமல் சந்தோஷமாக நாம் ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இயேசுவின் பிள்ளை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இயேசுவின் பிள்ளை. ஆக நாம் இயேசு கேட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். அதான் அதை விசுவாசிக்க வேண்டும். நாம் அந்த தேவன் நம்ம கொடுத்திருக்கும் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இயேசு பிள்ளை. இரண்டாவதாக இயேசு பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். மற்றவர்கள் தேவனுடைய குணத்தை நம்முடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வர முடியும். மற்றவர்கள் இயேசு அவர்கள் பார்க்க முடியாது. அவர்கள் இயேசு பார்க்க வேண்டும் என்றால் நம்மில் தான் அவர்கள் பார்க்க முடியும். என்றால் நாம் இயேசுவின் பிள்ளைகள். இயேசுக்காக நாம் ஜீவிப்போம். இயேசு பிள்ளைகளாக நாம் ஜீவிப்போம். உலகத்தில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நாம் ஜீவிப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இதா குமாரன் பிரசாய் நாம்